الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی سید المرسلین وعلی آلہ واصحابہ اجمعین اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العظیم والفرقان المجید بفضل بسم اللہ الرحمن الرحیم ان اللہ یأمرکم ان تؤدوا الامانات الی اہلہا وقال نبینا صلی اللہ علیہ وسلم اذا حدث الرجل بالحدیث ثم التفت فہی امانہ آمنا باللہ صدق اللہ مولانا العظیم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாக. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், இங்கே குழுமியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, ஒரு ஜனநாயக நாட்டினுடைய முக்கிய தூண்களாக சட்டமன்றங்களும் அரசு நிர்வாகங்களும் நீதித்துறையும் ஊடகங்களும் என்று சொல்லப்படுகிற 4 தூண்கள் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. ஒரு ஜனநாயகத்தினுடைய சீரான இயக்கத்திற்கு இந்த 4ம் சீராக இயங்கினால்தான் அது ஜனநாயகம் மிக சரியாக போகும், இல்லையா? இங்கே சட்டமன்றங்களில் மக்களுடைய குறைகள் என்ன, மக்களுக்கு தேவை என்ன என்பதாக அங்கே கருத்து பேசப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். அந்த தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு முயற்சிக்கும். மக்களுடைய உரிமைகளை அரசு உறுதி செய்யும். இந்த 2ல் ஏதாவது ஒரு குழப்பம் வரும்போது, அல்லது உரிமை மீறல் ஏற்படுகிற போது, அல்லது மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிற போது நீதிமன்றங்கள் அங்கே தலையிடும், இல்லையா? இதுதான் யதார்த்தம். சட்டமன்றங்களில் பேசப்படுகிற செய்திகள் அரசு செயல்படுத்த தாமதிக்கும் போதோ, யோசிக்கும் போதோ, மாற்றும் போதோ நீதிமன்றங்கள் தலையிட்டு நீங்கள் ஏன் அப்படி செய்கிறீங்க, மக்களின் உரிமையை கொடுங்கள் என்று கேட்கும். இந்த ஊடகம் இருக்கிறதே, இந்த 3 துறைகளுடைய நிலைகளை, அதன் கருத்துக்களை மக்களுக்கு படம் பிடித்து காட்டுவதோடு, மக்களுடைய உணர்வுகள், கருத்துக்கள், இது அரசாங்கத்திற்கு செவிகளுக்கு எட்டச் செய்கிற பணிகளை இந்த ஊடகங்கள் செய்யும். அப்போ இந்த 4மே இந்த ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான தூண்கள் என்பதாக நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த 4 தூண்களும் இந்த தேசத்திலே சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது என்கிற அதே நேரத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. ஆனால் சமீப காலங்களாக சட்டமன்றங்களாகட்டும், அல்லது அரசு நிர்வாகங்களாகட்டும், அல்லது நீதி பரிபாலனங்களாகட்டும், அல்லது ஊடகங்களாகட்டும், இதனுடைய துறைகள், இதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் சமீப காலங்களாக மிகுந்த வருத்தத்தை தந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் ஒரு அரசோ நிர்வாகமோ முதல்ல எதை சம்பாதிக்கணும் தெரியுங்களா? மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கும். அந்த மக்களுக்கு நம்பிக்கை வரணும், இந்த அரசு எங்களுக்கான அரசு, இந்த ஆட்சியாளர்கள் எங்கள் நன்மைக்காக வேண்டி செயல்படுகிறார்கள், எங்களின் உரிமைகளுக்காக வேண்டி இவர்கள் அர்ப்பணிக்கிறார்கள் என்கிற நம்பிக்கை முதல்ல அந்த மக்களுக்கு வரணும். அதுதானே டெமோக்ரஸிங்கிறோம். ஜனநாயகம்னா என்னங்க? மக்களுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட அரசு தானே. அது ஒன்றும் சர்வாதிகாரம் இல்லையே, அது ஒன்றும் மன்னராட்சி இல்லையே. மக்களாட்சி என்று சொன்னால் மக்களுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட ஆட்சியில் அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இந்த ஆட்சியின் மீதும் அரசின் மீதும் ஏற்பட வேண்டும். அது குறைந்து வருகிறதோ என்று நாம் அச்சப்படுகிறோம். நமக்கெல்லாம் தெரிந்த நிகழ்வு தான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுனுடைய ஆட்சி காலம்.
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜும்மாவில் பயான் பண்ணுறாங்க. இஸ்மாவு வாத்தியூ, மக்களே கவனமாக கேளுங்க, சொல்லப்படுகிற செய்திகளை நீங்கள் கடைபிடியுங்கள். ஒரு சத்தம் வருது, லா சம்அத வலா தா, நீங்கள் சொல்கிறதை கேட்கவும் முடியாது, நீங்கள் சொல்வதை கடைபிடிக்கவும் முடியாது. யாருன்னு பார்த்தா சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா, பெரிய சஹாபி, பழம்பெரும் சஹாபி. மற்றவர்களெல்லாம் இஸ்லாத்திற்குள் வந்து இஸ்லாத்தை தெரிந்து கொண்டார்கள். இவர்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிந்த பிறகு இஸ்லாத்திற்குள் வந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய வரலாறு மிக நீண்ட நெடிய வரலாறு. நெருப்பை வணங்கக்கூடியவராக இருந்தவர். அந்த நேரத்தில் கிறித்துவ மதம் இறைவேதமாக இருந்தது. நபியவர்கள் நபியாக அனுப்பப்படலை. கிறித்துவ வேதத்தை தழுவினார். 3 பாதிரியார்களோடு அவர் பயணித்தார். கடைசி பாதிரி சொன்னார், இனிமேல் நீ இங்கே இருக்க வேண்டாம், ஒரு மனிதர் ரசூல்னு ஒருத்தர் வருவார், அவர் கூட போய் சேர்ந்துருண்டு. அப்படி என்றால் பெருமானாருக்கு நபித்துவம் வழங்கப்படுவதற்கு முன்பே இறைவன் என்றால் யார், இறைவேதம் என்றால் என்ன, மார்க்கம் என்றால் என்ன, சத்தியம் என்றால் என்ன என்பதை அறிந்தவர்கள் சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மிகுந்த தெளிவோடு தீர்க்க சிந்தனையோடு இஸ்லாத்திற்குள் வந்தவர். அவர் சொல்லார், உமரே இன்றைக்கி நீங்கள் பேசுகிறத கேட்கவும் முடியாது, நீங்கள் சொல்கிறத பின்பற்றவும் முடியாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திரும்ப கேட்குறாங்க, என்ன செய்தி? ஒன்றும் இல்லை, பைத்துல் மால்லேருந்து எல்லாத்துக்கும் நிதி கொடுத்தீங்களா இல்லையா? அப்போ எல்லாத்துக்கும் அன்பளிப்பாக துணி கொடுக்கப்பட்டுச்சு. எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்ட துணியில் ஜுப்பா தைச்சி போட முடியாது. ஆனால் நீங்கள் ஜுப்பா தைச்சி போட்டிருக்கீங்க. கேள்வி புரியுதா? எங்களுக்கெல்லாம் துணி கொடுத்த மாதிரி தானே உங்களுக்கு வந்திருக்கும். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு துணி தானே. அந்த துணியை வைத்து ஜுப்பா தைக்க முடியாது இல்லையா? நீங்கள் போட்டிருக்கீங்களே. கேள்வி என்னன்னா, நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி. அவர் கேட்கல. மக்கள் பார்க்கிற போது அப்படி ஒரு எண்ணம் வரலாம். மக்களுடைய எண்ணத்தை, சந்தேகத்தை, ஒரு ஆட்சியாளர் மீது ஏற்படுகின்ற அவநம்பிக்கையை போக்க வேண்டும் என்று சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நினைத்தார்கள். எனவே மக்களின் சார்பாக இவங்களா அப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, இதுக்கு என் பிள்ளை மகனார் அப்துல்லா அவர் பதில் சொல்லுவாருன்னாங்க. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, உண்மைதான், அரசாங்கத்திலேருந்து கொடுத்த துணி அது ஒருத்தருக்கு பத்தாது. அந்த துணி எனக்கு சிறுசாக இருந்துச்சு. என் துணி எங்கள் வாப்பாட்ட கொடுத்துட்டேன். என்னுடைய தந்தை அவருக்கு வழங்கப்பட்ட என்னுடைய துணி இரண்டையும் சேர்த்து அவர் ஆடையாக தைத்திருக்கிறார். சந்தேகம் முடிஞ்சு சொன்னாங்க, இப்போ பயான் பண்ணுங்கண்டாங்க. சல்மான் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னார்கள், இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்வதை நாங்கள் கேட்கிறோம், உங்கள் உத்தரவுகளுக்கு கட்டுப்படுகிறோம் என்றார்கள். நான் சொல்ல வருகிற செய்தி என்னண்டா, ஒரு ஆட்சியாளர், ஒரு கவர்னர், அவர் மீது ஏற்படுகிற அவநம்பிக்கை கூட அவருடைய நல்லாட்சிக்கு அது கலங்கம் விளைவிக்கலாம் என்கிற காரணத்தினாலே சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்க. சங்கைக்குரியவர்களே, இதுதான் யதார்த்தம். அல்லாஹு தஆலா மனிதர்களை ஆட்சியாளர்களாக, நிர்வாகிகளாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்றால் அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும், நலம் நாடுபவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் கையை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான் என்றால் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களின் உரிமையை பாதுகாப்பதற்குத்தான், அவர்களை சுரண்டுவதற்கல்ல, அவர்களை அழிப்பதற்கல்ல. அப்படி நடந்தால் என்ன நடக்கும்? இதோ சமீபத்தில் நேபாளில் என்னங்க நடந்துச்சு? ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சா இல்லையா? மொத்தமாக கிளைக்கப்பட்டுச்சா இல்லையா? மக்களின் நம்பிக்கை இழந்த காரணத்தினால் ஏற்பட்டது. அந்த தேசத்தினுடைய மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு தமிழகத்தினுடைய எண்ணிக்கை கூட இல்லை நேபாளில். ஆனால் அங்கே ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஊழல், சுரண்டல், ஆட்சியாளர்கள் மீது ஏற்பட்ட அவநம்பிக்கையின் காரணத்தினாலே சங்கைக்குரிய பெருமக்களே தேசமே வெகுண்டெழுந்தது இல்லையா? நேபாள் பற்றி எரிகிறது என்று செய்திகளில் நாம் பார்க்கிறோம், படிக்கிறோம். அப்போது ஆட்சியாளர்கள் மக்களின் நம்பிக்கையை சம்பாதிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அந்த நம்பிக்கை மிக வெகுவாக குறைந்து வருகிறதோ என்று நாம் வருத்தப்படுகிறோம்.
ஜனநாயகத்தினுடைய தூண்கள் வலுவிழக்கிறதோ என்று நமக்கு வருத்தமாக இருக்கிறது. என்ன பாருங்க, தொடர்ந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை தொந்தரவு செய்கிற, ஒரு சிறுபான்மை சமூகத்தை சீண்டி கொண்டிருக்கிற வேலையை இந்த பாசிச அரசு செய்து கொண்டே இருக்கிறது இல்லையா? முத்தலாக் தடை சட்டம் நாடே கொந்தளித்தது, தேசமே கொந்தளித்தது. ஒரு வழியாக அதை கொண்டு வந்து தீர்த்து முடிச்சுட்டான். சரி, அமைதியாக இருப்பான் என்று பார்த்தா இல்லை, அடுத்தது தூக்கு. CAA, NRC, குடியுரிமை சட்ட திருத்தம், பொது சிவில் சட்டம் என்று தொடர்ந்து பாபரி மஸ்ஜிதினுடைய இடத்தில் கோயில் கட்டுவது எல்லாவற்றையும் முஸ்லீம் சமூகம் சகித்து கொண்டே வந்தது. சங்கைக்குரியவர்களே, இன்றைக்கு எங்கு வந்து நிற்கிறது என்று சொன்னால், வக்ஃபு திருத்த சட்டம் முஸ்லீம் சமூகத்தின் மீது தொடுக்கப்பட்ட மிகப்பெரியதொரு போர். ஏன்? நமக்கே முதல்ல அதில் ஒரு தெளிவு வேணுமா இல்லையா? வக்ஃபு என்று சொன்னால் ஒரு முஸ்லீம் தன்னுடைய சமய நம்பிக்கையின்படி மறுமையின் நன்மைக்காக வேண்டி என்னுடைய பொருளையோ, என்னுடைய இடத்தையோ, என்னுடைய பணத்தையோ இந்த சமூகத்திற்காக வேண்டி, சமூக நன்மைக்காக வேண்டி, அல்லாஹ்விடத்தில் நன்மை பெறுகிறேன் என்கிற நோக்கத்தில் ஒருவர் அல்லாஹுக்காக வேண்டி என்று சொல்லிவிட்டால் அது வக்ஃபு. இதுதான் சட்டம் இல்லையா? ஒருத்தர் அப்படி சொல்லிட்டான்னு வைங்களேன், அந்த வக்ஃபு சொத்தாயிரும், அது முஸ்லீம் சமூகத்திற்கான சொத்தாக ஆயிரும். ஒரு சென்ட் இடத்தை நான் பள்ளிவாசலுக்கு தர்றேன்ட்டான்னு வைங்க, அது பள்ளிவாசலுக்கு, அதை விற்க முடியாது, அன்பளிப்பு தர முடியாது. எங்கள் அத்தா தானே கொடுத்தாரு, எங்கள் அத்தா விவரம் இல்லாமல் கொடுத்துட்டாரு, அது எனக்கு வேணும்னு பையன் வந்து உரிமையெல்லாம் கேட்க முடியாது. எங்கள் அத்தா என்ன எளிதாக கொடுத்தாரு, வாயில் சொல்லிட்டாவே போதும், அல்லாட்ட அது பதிவாயிருச்சு, அதற்கான நன்மை அவருக்கு போய்கொண்டே இருக்கும். இதுதான் இஸ்லாமிய வக்ஃபு சட்டம். மிக எளிமையான ஒரு செய்தி. அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த சமூகத்திற்கு என்ன யார் கொடுத்து விட்டாரோ அந்த பொருள், அந்த இடங்கள் அது வக்ஃபாக ஆகிவிடுகிறது. இன்றைக்கி அந்த வக்ஃபு திருத்த சட்டம் ஒரு 3 தினங்களுக்கு முன்னால் தீர்ப்பு வந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்துக்களை பற்றி உண்டான கணக்கில் ரயில்வே இடத்திலேயும் வக்ஃபு நிர்வாகத்திடத்திலேயும் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மிக அதிகமாக இருக்கிறது என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஏன் இவன் வக்ஃபுன்னு வர்றான்னு நம்ம போய் பார்த்தா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு அதிகப்படியான சொத்து இருக்குது. இருக்கக்கூடிய துறைகளிலேயே தேசத்தில் 2வதாக வக்ஃபு நிர்வாகத்திடம் அதிகப்படியான சொத்துக்கள் இருக்கிறது. இப்போ என்ன செய்யலாம்? நேரடியாக எடுக்கக்கூடாது இல்லையா? ஏங்க எனக்கு கொடுங்கன்னு கேட்டால் தப்பாக போயிடும். அதனால் அப்படி கேட்காம அதுக்கு அப்படி சுற்றி வளைச்சி சட்டங்களாக போடுறது, அது வந்து வக்ஃபுன்னா முஸ்லீம் அல்லாதவங்க கொடுத்தாலும் செல்லாது சட்டம். அதே மாதிரி முஸ்லீம் கொடுத்தா கூட செல்லாது. அவர் 5 வருஷம் முஸ்லீமாக இருக்கணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். முஸ்லீம் என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்னவர் முஸ்லீம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே ஒன்றும் வரையறையெல்லாம் கிடையாது. அவர் தொழுது இருக்கணும், நோன்பு வைக்கணும் கிடையாது. பள்ளிவாசலுக்கே ஒருத்தர் வரல, கலிமா சொல்லியிருக்கார். என் தோட்டம் பள்ளிவாசலுக்குன்னா அது பள்ளிவாசலுக்கு, மதரசாக்குன்னா மதரசாக்கு, இந்த ஊர் மக்கள் வந்து தங்குவதற்குன்னா தங்குவதற்கு, அவ்வளோதான். யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் மத்திய அரசு அது என்ன சொல்லுகிறது? 5 வருஷம் அவர் முஸ்லீமாக இருக்கணும், அப்போ தான் வக்ஃபு செய்ய முடியும், இல்லாட்டி அவர் வக்ஃபு செய்ய முடியாது. அதே மாதிரி மாற்று மதத்தவர்கள் செய்த வக்ஃபு செல்லாது. ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னால், சங்கைக்குரிய பெருமக்களே, அந்த நேரத்தில் இந்து அரசர்கள், மன்னர்கள் தங்களுக்கு கீழே பணி செய்த முஸ்லிம் வீரர்களுக்காக வேண்டி பல பகுதிகளை, இடங்களை தர்மமாக வக்ஃபாக தந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய அரசர்கள் தங்களுக்கு கீழே பணி செய்த மாற்று மதத்தவர்களுக்கு பல இடங்களை, நிலங்களை, காணிகளை வக்ஃபாக செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் அவங்க கண்ணை உறுத்துது. அதனால் மாற்று மதத்தவர்கள் செய்த வக்ஃபு செல்லாதுன்னு சொல்கிறதனுடைய நோக்கம் என்னென்னா, இனிமேல் யாரும் செய்கிறாங்களோ இல்லை, அப்புறம் ஏற்கனவே அரசர்கள் செய்திருப்பார்கள் இல்லையா, அந்த வக்ஃபு நிலங்களை அபகரிப்பதற்கு போடப்படுகிற சட்டம்தான் இது. அதேமாரி வக்ஃபு கொடுத்தவர் எழுதி வைக்கணும், எழுதாட்டி செல்லாது. அது எதுக்கு தெரியுமா? இந்த பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தான் பிரிவு ஏற்பட்டுச்சா இல்லையா,
அந்த நேரத்தில் பாகிஸ்தானுக்கு போன மக்கள் மொத்தமாக அங்கிருந்து பரப்பிட்டாங்க. போகும்போது அவர்களுக்கு கைகளில் கிடைக்கக்கூடிய அசைக்கக்கூடிய பொருட்களை எடுத்து சென்றார்கள். அசையா சொத்துக்களை விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வக்ஃபுன்ட்டு போயிட்டாங்க, அந்த மொஹல்லாவுக்கு வக்ஃபு அப்படின்ட்டு போயிட்டாங்க. இப்போ அதையும் கையகப்படுத்தணுன்னா ஒரு சட்டம் கொண்டு வரணும். என்ன, அது வாயில் சொன்னாலாம் செல்லாது, சட்டமாக போடணும். இப்படி நிறைய நிபந்தனைகள். சங்கைக்குரியவர்களே, உச்சநீதிமன்றம் ஒரு 3 தினங்களுக்கு முன்னால் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. என்ன தீர்ப்பு? முஸ்லீம் அல்லாதவர்கள் வக்ஃபு செஞ்சால் அது செல்லாது, அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் இந்த வக்ஃபு வாரியத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள் அவர்கள் நிர்வாகிகளாக இருக்கலாம் என்பதை உச்சநீதிமன்றம் ஏற்கிறது. எவ்வளோ முரண்பாடு பாருங்கள். முஸ்லீம் அல்லாதவர்கள் வக்ஃபு செய்தால் அது செல்லாது என்பதை ஏற்றுக்கொள்கிற உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும்? எப்பா, இது முஸ்லீம்களுடைய பர்சனல், ஒரு சென்சிட்டிவான விஷயம், சமய கொள்கை சார்ந்த விஷயம், இதில் நீங்கள் ஏன் போய் தலையிறீங்கன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? அப்போ முஸ்லீம் அல்லாதவர்கள் பங்கேற்பதை பற்றி உச்சநீதிமன்றத்திற்கு எந்த மாற்று கருத்தும் அங்கே இல்லை என்பது நமக்கு வேதனை தருகிறது. அது மட்டும் இல்லை, அவர் முஸ்லீமாக இருக்கணும்னா அவர் 5 வருஷம் முஸ்லீமாக இருக்கணும்னு தாக்கல் பண்ணாங்கள்ல, உச்சநீதிமன்றம் கருத்து சொல்லியிருக்கிறது. அந்த சட்டத்தை அது அப்படியே தான் இருக்குது. மாநில அரசுகள் அதற்கான டெஃபினேஷன், வரையறைகளை முடிவு செய்யும். என்னண்டா, இனிமேல் வக்ஃபு செய்யணும்னா யார் வக்ஃபு செய்யணும், அவர் 5 வருஷம் முஸ்லீமாக வாழ்ந்திருக்கிறாரா அப்படிங்கிற அத்தாரிட்டி சான்று யார் தரணும்? மாநில அரசுகள் தரணும். அதற்கான ஏற்பாடுகளை, வரையறைகளை மாநில அரசுகள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. எவ்வளோ பெரிய சிக்கல் தெரியுமா இது? அதாவது நான் முஸ்லீமா இல்லையாண்டு அல்லாஹ் ரசூல் சொன்னாலாம் பத்தாது, அவங்க சொன்னால் கூட அரசாங்கம் சொன்னால் தான் அது முஸ்லீமாக ஆகும். அப்படி என்றால் அரசாங்கம் யாரை முடிவு செய்கிறதோ அவர்கள்தான் முஸ்லீம்கள், அவர்கள்தான் வக்ஃபு செய்ய முடியும் என்கிற இக்கட்டான நிலைக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் நம்மை கொண்டு வந்து விட்டு இருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, இதுவெல்லாம் சமய உரிமையின் மீது செய்யப்பட்ட தாக்குதலாக பார்க்கிறோம். நமக்கு என்ன கேள்வினா, இந்த தேசத்தில் யோசிப்பதற்கோ அல்லது கருத்து சொல்வதற்கோ முடிவெடுப்பதற்கோ விஷயத்திற்கா பஞ்சம்? எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இளைஞர்கள் பெருகி கொண்டு இருக்கிறார்கள், பட்டதாரிகள் பெருகி கொண்டு இருக்கிறார்கள், வேலை வாய்ப்பின்மை பெருகி கொண்டே இருக்கிறது. யோசிக்கணுமா இல்லையா? இந்த தேசத்தினுடைய பொருளாதார நிலை நாளுக்கு நாள் சரிந்து கொண்டே இருக்கிறது. ஆட்சியாளர்கள் யோசிக்கணுமா இல்லையா? விலைவாசி எங்கோ போய் நிற்கிறது. ஒரு காலத்துலலாம் தங்கம் வாங்குறது பெருசாக இருக்கும் இல்லையா? இப்போல்லாம் காய்கறி வாங்கிறது, தக்காளி வாங்கிறது, அரிசி வாங்கிறதே பெருசாக போய்கிட்டு இருக்கு. இதை பேசிக்கிறார், பேசாமல் காய்கறியை விட்டுட்டு கறிக்கே வந்துடலாம் போல தெரியுது. கண்ணியத்திற்குரியவர்களை நாம் யோசிக்கிறோம். ஒரு ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை இப்படி குறிவைத்து குரல் வலையை நெருக்குகிறார்கள் என்பது மிகுந்த வருத்தமளிக்கிறது. மிக குறிப்பாக வக்ஃபு சட்ட திருத்தத்தில் அது மறுக்கப்பட வேண்டியது, அந்த சட்டங்கள் நிராகரிக்கப்பட வேண்டியது என்பதை நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் உச்சநீதிமன்றம் அதிலே சில திருத்தங்களோடு சொன்ன தீர்ப்புகள் மிகுந்த வேதனையை தந்து கொண்டிருக்கு. இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் தங்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்த சிறுபான்மை சமூகத்தை எப்படி நடத்தினார்கள் என்பதை இந்த இடத்தில் நான் கொஞ்சம் நினைவுகூர ஆசைப்படுகிறேன். முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக இருந்தாங்க, இஸ்லாம் ஆட்சிக்கு கீழே மற்றவர்கள் மைனாரிட்டியாக இருந்தார்கள். இப்படித்தான் நடந்துச்சா? வரலாறு எடுத்து பாருங்கள். மிகுந்த நியாயத்தோடும் நேர்மையோடும் நம்பிக்கையோடும் நடந்து கொண்டார்கள். நிகழ்வுகள் கேள்விப்பட்டிருக்கலாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய ஆட்சி, அவங்க கவர்னராக இருக்கிறார்கள். ஒரு வியாபாரம் செய்கிறார்கள். வியாபாரி இடத்துல குதிரையை வாங்கிட்டு போயாச்சு. போன கொஞ்சம் தூரத்தில் அந்த குதிரை கால் நொண்ட ஆரம்பிக்குது. இன்னும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திரும்ப வந்து குதிரை வியாபாரிட்டு சொன்னால், எப்பா என்ன குதிரை கொடுத்துருக்க பாரு, கொஞ்சம் தூரம் போனால் நொண்ட ஆரம்பிச்சிருச்சு. குதிரை வியாபாரி சொன்னார், அது நான் விற்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. இல்லை நீ வச்சுக்க. குதிரை வியாபாரி ஏற்றுக்கலை. வாங்க நீதிபதிகிட்ட போகலான்னு கூட்டிகிட்டு வராங்க. வந்தால் காலி ஷுரை நீதிபதி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். தெரியுது வர்றது யார்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அமீருல் முஃமினீன். ஏதோ வழக்கு, 2 பேரையும் விசாரிக்கிறாங்க.
அமீருல் முஃமினீன் வந்துட்டாங்களேன்னு எழுந்து நிற்கலை, சலாம் சொல்லலை, சிரிக்கலை, மரியாதை தரல. ஒரு நீதிபதிக்கான கண்ணியமான தோரணையோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். விசாரிக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலான்னு விசாரிக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலான்னு பெரிய ஆச்சரியம். என்னப்பா அமீருல் முஃமினீன் வந்திருந்தும் கூட கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்கிறாரு. இப்போ காலி ஷுரைஹிமுல்லா சொன்னாங்களாம், நீங்கள் வாங்குகிற போது பொருள் நல்லா இருந்துச்சா இல்லையா? உங்கள் கைக்கு வந்த பிறகு குறை ஏற்படுகிற போது அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஒருவேளை திரும்ப தரணும்னா வாங்கின மாதிரியே திரும்ப கொடுங்க, இல்லாட்டி அது உங்களுக்கு தான் சொந்தம்ட்டாங்க. இப்போ யாருக்கு சாதகம்? ஒரு சராசரியான வியாபாரிக்கு சாதகம். யாருக்கு பாதகம்? ஒரு நாட்டினுடைய கவர்னருக்கு பாதகம். கண்ணியத்திற்குரியவர்களை, உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னாங்க தெரியுமா? கவுலுன் ஃபஸ்லுன் வஹுக்குமுன் அதுல், தெளிவான பேச்சு, நீளமான தீர்ப்பு என்று உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லிவிட்டு, நீங்கள் இப்படிப்பட்ட தெளிவான சிந்தனையுடைய ஒரு சிறப்பான நீதிபதி, நீதிபதிகளுக்கெல்லாம் தலைமை நீதிபதியாக நீங்கள் பக்தாதிற்கு செல்லுங்கள் என்று அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார்கள். இந்த நிகழ்வை சொல்வது நம்முடைய நோக்கம் அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே இஸ்லாமிய குடியாட்சி கவர்னர் அங்கே அவர் வழக்கு கொண்டு வருகிற போதும் கூட ஒரு சராசரி மக்களுக்கு நீதி கிடைத்தது என்பதை நாம் நினைவு கூற கடமைப்பட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இன்றைக்கி நம்ம நினச்சி பார்க்குறோமா இல்லையா? எத்தனை வழக்குகளை நாம் கொண்டு வந்து நம் கண் முன்னால் நிறுத்த முடியும்? இதுக்கு என்ன காரணம்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்கினார்கள். தெளிவாக சொன்னாங்க, நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக நடந்து கொள்ளாட்டி நீங்கள் முஸ்லீமே இல்லைன்ட்டாங்க. நீங்கள் தொழுங்க, நோன்பு வைங்க, ஹஜ்ஜு செய்யுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆனால் மக்களுக்கு நீங்கள் நம்பிக்கையுள்ளவராக நடந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் முஸ்லீமே இல்லைன்ட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் பிரசங்கம் செய்தாலும் இந்த ஹதீஸை சொல்லாமல் விடமாட்டாங்க. லா ஈமான லிமன் லா அமானத லஹு, யார் அமானிதத்தோடு நம்பிக்கையோடு நடந்து கொள்ளவில்லையோ அவர் முஸ்லிமே கிடையாது. வலா தீன லிமன் லா அஹ்த லஹு, உடன்படிக்கை செய்துவிட்டு நிறைவேற்றாதவர் அவர் உண்மையான தீனை பின்பற்றவில்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை நபி அவர்கள் ஒவ்வொரு முறை பிரசங்கத்தின் போதும் சொல்லுவார்கள். இதை நான் ஏன் சொல்றேன்னா ரெண்டு காரணம். ஒன்று, இன்றைக்கு நாம் தொடர்ந்து அநீதம் இழைக்கப்படுகிறோம். ரெண்டாவது, மனிதர்களுடைய உதவியில் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, எப்பா எல்லாரும் அப்படி இருக்காங்க, நாம மட்டும் ஏன் நேர்மையாக நடக்கணும், அந்த எண்ணம் வந்துருச்சு. நம்மளை ஏமாத்துறான், நாம் ஏமாற்றப்படுறோம், அங்கே ஏமாத்துறான், இங்கே ஏமாற்றுகிறான், நாம் மட்டும் ஏன் நேர்மையாக நடக்க வேண்டும் என்கிற சிந்தனை இன்றைக்கு மக்கள் மனதில் வந்துவிட்டது. கண்ணியத்திற்குரியவர்களை, மூமின்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உலகம் எந்த பாதையில் சென்றாலும் சரி, மூமின்கள் செல்ல வேண்டிய பாதை, மார்க்கம் எதை வகுத்து கொடுத்துருக்கிறது அதுதான். ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல தப்பு செஞ்சுட்டாங்கிறதுக்காட்டி நம்ம அதே மாதிரி நடந்து கொள்ளலாமா? கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போருக்காண்டி வர்றாங்க, உங்களுக்கு தெரியும், நோன்பு வச்சுருக்காங்க, வெறும் 313 சஹாபாக்கள், எதிரிகள் 1000 பேர். சரி, பத்ர் போரில் கலந்துக்கலான்னு மக்காவிலிருந்து ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவங்களுடைய வாப்பா யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2 பேர் வர்றாங்க. வரும்போது அபூ ஜஹல் பிடிச்சிக்கிட்டான், எங்கே போகிறீங்க? இல்லை நாங்கள் மதீனாவுக்கு போகிறோம். அப்போனா எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க, மதீனாவுக்கு போயிட்டு முஸ்லிம்களோட படையில் சேர்ந்து போர் செய்ய மாட்டேன் என்று எங்களுக்கு வாக்குறுதி கொடுங்க. அவங்க வர்றதே அதுக்கு தான் வர்றாங்க, மக்காவிலிருந்து வர்றதே அதுக்கு தான், முஸ்லிம்களோட சேரணும், படையில் பங்கெடுக்க வேண்டும் என்ற ஆசையில் தான் வருகிறார்கள். நீங்கள் சத்தியம் செஞ்சால் தான் விடுவேன், இல்லாட்டி விட மாட்டேன். வேறு வழியில் சத்தியம் செஞ்சாச்சு, வந்தாச்சு. மதீனாவுக்கு வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்ததை ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க. யார் ரசூலல்லாஹ், வந்தோம், வர்ற வழியில் இந்த அபூ ஜஹல் எங்கிட்ட இப்படி ஒரு சத்தியம் வாங்கிட்டான், இப்போ என்ன செய்கிறது? நபியர்கள் சொன்ன வார்த்தை முஸ்லிம் ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது, நீங்கள் திரும்ப செல்லுங்கள் தான், நீங்கள் இந்த போரில் பங்கெடுக்க வேண்டாம், நீங்கள் திரும்ப செல்லுங்கள், உங்களுக்காக அந்த உடன்படிக்கையை, நீங்கள் செய்த சத்தியத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றுகிறோம். அதே நேரத்தில் இங்கே ஆள் தேவைப்படுகிறது, ஆயுதம் தேவைப்படுகிறது. 313 பேர், அங்கே 1000 பேர். இங்கே ஆள் தேவை. வனஸ்ஸைனுல்லாஹ அலைஹிம், அவர்களை எதிர்ப்பதற்கு தேவையான பலத்தை
நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுகிறோம், நீங்கள் சத்தியத்தை முறித்தவர்களாக இந்த போரில் கலந்து கொள்ள வேண்டாம் என்றார்கள். சங்கைக்குரியவர்களே, பத்ரில் கலந்துக்க முடியலையேங்கிற வேதனையோடு ஹுதைபா ரதியல்லாஹு தஆலா அவர்களும் அவருடைய வாப்பா யமான் ரதியல்லாஹு தஆலா அவர்களும் சென்றார்கள். பிறகு உஹதில் கலந்து கொண்டார்கள் என்பது வரலாறு. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், காஃபிர்கிட்ட தானுங்க சத்தியம் பண்ணோம், அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு தேவையில்லை. அவன் வேணுன்னே இப்படி சத்தியம் வாங்கியிருக்கான் என்று நபி அவர்கள் சொல்லவில்லையே. உங்களின் உடன்படிக்கையை நாம் நிறைவேற்றுகிறோம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா முஸ்லிம்களாகிய நாம் இந்த நேரத்தில் நம்பிக்கையற்ற மனிதர்களை பார்த்து கோபப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், வருத்தப்படுகிறோம். ஆனால் நாம் நம்பிக்கையாக இருக்கணுங்கிற வசியத்தையும் எனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். இப்போ நீதிமன்றம் சொல்கிறது நமக்கு கோபம் வருதா இல்லையா? ஆட்சியாளர்கள் செய்வது நமக்கு வருத்தம் அளிக்கிறதா இல்லையா? ஆட்சியாளர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை யார் நிறைவேற்றுறாங்க நமக்குள்ளே பேசத்தானே செய்கிறோம். ஆனால் நாம் முடிவு செய்ய வேண்டும், மற்றவர்கள் தங்களின் வாக்குகளை மீறினாலும் வாக்குறுதிகளை மறுத்தாலும் நான் என் வாழ்க்கையில் என் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சொல்லுகிறான், நீங்கள் நம்பிக்கையை நிறைவேற்றுங்கள், அமானிதங்களை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அமானிதம்னா நாமெல்லாம் என்ன வழங்கி வச்சுருக்கோன்னா, யாராவது காசு கொடுத்தா அந்த காசை பத்திரமா கொடுக்கறது, யாராவது பொருள் கொடுத்தா இந்த பொருளை பத்திரமா கொடுக்கறது, அதுவும் அமானிதம் தான். ஆனால் அமானிதம் என்று சொன்னால் அது பரந்த பொருளுடையது. என்னுடைய கல்வி அல்லாஹ் என்னிடத்தில் அமானிதமாக கொடுத்திருக்கிறான், இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துங்க. ஒருவரிடத்தில் அல்லாஹ் பணத்தை கொடுத்திருக்கிறான், உங்கள் பணம் உங்களுக்கு மட்டும் உரியதல்ல, அது அமானிதம். மக்களுக்கு, ஏழைகளுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துங்கள். ஆட்சியாளர்களை ஆட்சி கட்டிலில் உட்கார வைக்கிறான். எதற்கு? நீங்கள் சைரன் வச்ச காரில் அழகாக போகிறதுக்கா? உங்களுக்கு கீழே ஒடுக்கப்பட்ட, உரிமையை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பலகீனமான மக்களுக்கு உங்கள் கரங்கள் நிழல் தர வேண்டும், உதவி தர வேண்டும். அதற்கு தான் உங்கள் ஆட்சி கட்டிலில் உட்கார வைத்திருக்கிறான். அது அமானிதம். அதை நிறைவேற்றாத போது மனிதர்கள் வினவப்படுவார்கள். சங்கைக்குரியவர்களே, அமானிதம்ங்கிற வார்த்தை ரொம்ப பரந்த அர்த்தத்தில் உடையது. எந்த அளவுக்குன்னா, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, பேசும்போது இப்படி இப்படின்னு சுற்றி பார்க்குறாரு, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சா பகை அமானான்டாங்க. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் பர்சனலாக பேசணும்னு நினைக்கிறாருன்னா அதை நீங்கள் வேறு யாரிடத்திலையும் சொல்லக்கூடாது, அது அமானிதம் என்றார்கள். அவன் வந்து என்ன பேசினா என்று கேட்டாலும் சொல்லக்கூடாது, நாம விருப்பமாக இந்த ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடாது. சங்கைக்குரியவர்களே, அப்படி என்றால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் இறைவனை அஞ்சியவர்களாக வாழ வேண்டும், சொல் செயலுக்கு இடைவெளி இல்லாதவர்களாக வாழ வேண்டும், இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வரும்போது ஒரு அம்மா தன் பிள்ளையை கூப்பிட்டாங்க, தால் ஊத்திக்க செய்யா, இதை வந்து அவனுக்கு ஒன்று கொடுப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏம்மா உன் பிள்ளைக்கு என்ன தரலான்னு நினச்சேன்? ஒரு பேரிச்சம்பழம் தரலான்னு நினச்சேன். நபியவங்க சொன்னேன், நம்ம வீடுகளில் கூப்பிடுமா இல்லையா, பிள்ளையை கூப்பிடுங்க வா அப்படின்னு வெறுங்கையை மடக்கிட்டு கூப்பிடுவோம் இல்லையா, வந்தானே பிடிச்சிக்குவோம். நபியவங்க சொன்னாங்க, உன்னுடைய பிள்ளைக்கு மட்டும் நீ எதுவும் தராமல் நீ வெறுமனே அழைப்பதாக இருந்தால் குத்திபத் அலைக்கு கதிபத்துன், நீ பொய் சொன்னதாக உன் மீது எழுதப்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய பெருமக்களே, நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ்வது என்பது வாழ்க்கை இல்லை, அது மறுமை, அது நம்முடைய ஈமானோடு சம்பந்தப்பட்டது. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நயவஞ்சகண்டா யாருண்டா? நயவஞ்சகன் என்றால் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத துபின கான, நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைக்கப்பட்டால் வேண்டுமென்றே மோசடி செய்வான். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு மோசடி என்பது மிக பரவலாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான காரியம். மோசடி இல்லாத, ஊழல் இல்லாத, அநியாயங்கள் இல்லாத இடமே இல்லை. 2023 பதிந்த சைபர் குற்றங்களுடைய எண்ணிக்கையை விட 2024 பதிந்த சைபர் குற்றங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. 4000 சில்லன்னா அப்படியே 1000 சில்லற அதிகமாக இருக்குது. குற்றங்கள், பதிந்த குற்றங்களே இப்படின்னா பதியாத குற்றங்கள் நிறைய. நான் சொல்ல வருவது, மனிதர்களின் மனோநிலை மாறிக்கொண்டிருக்கிறது, மனோநிலை மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சொல், ஒரு செய்தியை சொல்லிவிட்டால் என்னுடைய சொல்லை காப்பாற்ற வேண்டும், இல்லாட்டி சொல்லக்கூடாது.
ஒரு செயலை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டால் செய்துவிட வேண்டும், இல்லாட்டி சொல்லக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, மேடையில் வாக்குறுதி தருகிற அரசியல்வாதிகளைப் போல நம்முடைய வாழ்க்கையை மாறிவிடக்கூடாது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். வாடுகிற காலங்களில் சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாதவர்களாக, அமானிதங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக, அல்லாஹுக்கும் மக்களுக்கும் நம்பிக்கைக்குரியவர்களாக வாடுகிற நசீபை வல்ல நாயன் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.